கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பதநீர் சீசன் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் கருப்பட்டி உற்பத்தி செய்யும் பணியில் பனை தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தாப்பாத்தி, விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பனை மரங்கள் உள்ளதால் அதனை நம்பி ஏராளமான தொழிலாளர்கள் உள்ளனர். அவர்கள் அந்த பகுதியில் உள்ள பனை மரங்களிலும் தனியார் தோட்டங்களில் இருக்கும் பனை மரங்களை குத்தகைக்கு எடுத்தும் கருப்பட்டி, பதநீர் உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வறட்சியால் வாழ்வாதாரம் பாதித்ததாக கூறிய தொழிலாளர்கள் இந்த ஆண்டு சீசன் நல்லபடியாக தொடங்கி உள்ளதால் கருப்பட்டி, பதநீர் உற்பத்தியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்தனர். மேலும் 6 மாதம் மட்டுமே இந்த தொழிலை செய்ய முடியும் என்பதால் மீனவர்களைப் போல தங்களுக்கும் நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்தனர். அது மட்டுமின்றி போலி கருப்பட்டிகளை தடுக்க சுத்தமான கருப்பட்டிகளை தமிழக அரசு நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ரேஷன் கடையில் இப்போ விற்க போகிறோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது ஒரிஜினலோட டூப்ளிகேட் தான் ரொம்ப பார்க்குறதுக்கு பளபளப்பாக தெரியுது. அதை முழுமையாக தடை செஞ்சு, அதாவது சுத்தமான கருப்பட்டிக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கை. கருப்பட்டி இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கு, பரவாயில்லாமல் இருக்குது. இன்னும் 6 மாதம் நாங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் 6 மாதம் சும்மா தான் இருப்போம். மீன்பிடித்துறை கொடுக்குற மாதிரி தமிழக அரசு எங்களுக்கு கொஞ்சம் உதவி கொடுக்கணும்.